கருந்தனை இல்லங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். கருந்தனை என்ன திணை அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கத்தை சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்டு நான் உங்ககிட்ட ஏன் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? கேளுங்கள். அறிந்தது தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கொடுக்கப்படும். கேட்டவன் கொடுத்தவன் சீதைக்காளி, செத்து கொடுத்தான் சீதைக்காளி. கேட்டவன் கொடுத்தான் கர்ணன். கேட்காம கொடுத்தவன் இல்ல, கேட்காம கொடுத்தவங்க 1000 பேர் இருக்காங்க. மனசாட்சின்னு இருந்தா தரக்கூடிய விஷயங்களை தராம இருக்கலாம். இல்ல, தர விஷயத்தை தந்தே தீரணும். ஒரு கை கொடுக்கறத மறுகை அறியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் சொல்லாத எடுத்துக்காட்டு சொல்லுமா? எடுத்துக்காட்டு சொல்லுங்க வைப்போம். ஒரு கை இடக்கை கொடுப்பதை வழக்கை அறியக்கூடாது. கொடுத்தவன் யார்? கர்ணன். அம்மா அப்படி சொல்லு. அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எதுக்காக கொடுத்தாரு? இடக்கையில் இருக்கணுமா? தானம் கட்டு வந்த அந்த என்ன கொடுத்தா? உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? கர்ணனை மட்டும் எடுத்துக்காட்டாக எதற்கு சொல்லப்படுகிறது? 1000 விஷயங்கள் உண்டு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? 1000 விஷயங்கள் உண்டு. சொல்லுங்க. இடக்கை கொடுப்பதை வழக்கை அறியக்கூடாது. எதற்காக சொன்னாங்க? கேட்டு வந்தானே தானம். யாருக்கு? எண்ணெய் ஸ்நானம் பண்ணும் பொழுது அப்ப கர்ணனுடைய கையில என்ன இருந்தது? எண்ணெய் கிண்ணம் இருந்தது. எண்ணெய் இருந்தது, எண்ணெய் கிண்ணம் இருந்தது. சரி, அப்ப என்ன பண்ணா இருந்தது வழக்கையில சாதாரண இடக்கையில் கொடுக்கலாமா? சரி, தானம் கொடுப்பது கொடுக்க கூடாது இல்லையா? ஆனா கொடுத்தானே கர்ணன். ஏன் தெரியுமா? எதற்காக? இந்த வழக்கையில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிண்ணத்தை இடது கைக்கு மாற்றுவதற்குள்ள நமது மனம் மாறிவிடும். அத மனம் மான்மேகமோ மனவேகம் ஒண்ண. அப்பேற்பட்ட மனம் மாறிவிட்டால் தவறு நடந்து விடுமே, கொடுக்காமல் போய் விடுவோமே என்பதற்காக இடத்தில் உடனே கொடுத்தாலையா? என பிறப்பறியாதவன் கர்ணனாகப்பட்டவன். குந்தி தேவிக்கு அரிய வயசிலே அங்கே பிறக்கப்பட்டவன் கர்ணன், சூரியனுடைய அனுக்கிரகத்தாலே. அங்கே என்ன செய்யறான்? ஒரு கொம்மரி பிள்ளை கூட ஆகல. அவ பருவத்துக்கு கூட ஒரு பெண்ணு வரல. ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கவச குண்டலத்தோட கொடுத்து விட்டு போயிட்டார். அந்த குழந்தையை வீட்டுக்கு எடுத்து சென்றோம் என்றால் நாட்டு மக்கள் ஏசுவார்கள், பேசுவார்கள். நம்மளை போன்று ஒரு பெண்கள் இந்த உலகத்திலே உற்பத்தி ஆகக்கூடாது என்பதற்காக அங்கே ஆடை ஆபரணங்களை வைத்து ஆற்றிலே கட்டிவிட்டு விட்டால் அங்கே எடுத்து வளர்க்கக்கூடியவள் யாரு? அதிரதன் என்று சொல்லக்கூடியவன் படகோட்டி எடுத்து வளர்க்கிறான். படகோட்டி என்று சொல்லக்கூடியவன் வளர்ந்து கடைசியில எங்கே வந்து சேரப்படுறான் அப்படின்னா, இது கேளுங்க, துரியோதனன் சேரப்படுறான். பிரச்சனை என்பது வந்து எப்படி வேணாலும் முடிக்கலாம். ஆனா நீங்க பேசக்கூடிய அந்த நிகழ்வை சொல்ற சரியா சொல்லணும். என்ன? அதிரதன் என்பவன் சரி படகோட்டியா? அங்கே விதை இருக்கு. ஏன்னா அதிரதன் சொல்லக்கூடிய படகோட்டி எடுத்தான்னு சொன்னியே, சரி அவன் படகோட்டியா இல்ல தேரோட்டியா? எங்க தேரோட்டி என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீராகப்பட்டது ஆத்திலே போகக்கூடிய நேரத்தில் படகுலே தான் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனா தேரோட்டியாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா அங்கே துரியோதனன் கூட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காவே. அதனாலதான் மகனை கொண்டு போய் அங்கிட்டு சேரப்படுறான். நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அதிரதனாகப்பட்டவே படகுலையா இருந்தேன். ஏங்க இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லையே, அங்கே ஆறு என்று சொல்லக்கூடிய இடத்திலே படகுல அமர்ந்து கொண்டு இருக்கின்றான். உண்மையை சொல்லுமா? என்ன சொல்றீங்க? குதிரையை குளிப்பாட்டிக்கலையா இருந்தேன். யாரு? படகு வச்சிருக்கவே குதிரை வச்சுக்க கூடாதுன்னு இருக்கா? படகுல போறவங்க குதிரையை ஓட்ட கூடாதுன்னு இருக்கா? நல்லா பேசுறீங்க நீங்க. ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியிலும் ஏறும் கதையால நீ பேசுற. ரெண்டு இருந்தா தான் மதிப்பு. வண்டி மட்டும் சாலை வாகனம் இல்லை என்றால் வண்டி இருந்து மதிப்பு இல்ல. சரியா சொல்லுங்க. அதுக்காக நான் வந்து நான் பேருந்து போய்கிட்டு சொல்லும் போது தரையில வந்து கப்பல் ஓடுமா, படகு ஓடுமா, தண்ணியில ஓடுமா, தரையில ஓடுமா படகு? எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? எதமா? எதை பத்தி பேசுறீங்க? புரியலையா? நீங்க பேசுறது எனக்கு புரியுது. நான் சொல்றதை கேளுங்க. இப்ப கர்ணனாகப்பட்டவன் அள்ளி கொடுத்தான் என்று சொன்னீங்கல்ல, யாருடைய சொத்துக்களை அள்ளி கொடுத்தான்? அவன் உழைத்த சொத்தா? அதை பேசுங்க. முக்கியமான விஷயங்களை பேசுங்க. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்னு உழைத்து உழைத்து உயரக்கூடியவங்களுக்கு தான் பொருள்னா என்னன்னு தெரியும், உழைப்புனா என்னன்னு தெரியும், ஊதியம் என்றால் என்னன்னு தெரியும், வெயிலோட அருமை நிழலுக்கு வந்தாதான் தெரியும். அப்பேற்பட்ட உழைப்பே இல்லாத ஒருவன் பிறருக்கு அள்ளி கொடுத்தது எப்படி தானமாக இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். அடுத்த சொத்தாக இருக்கலாம். இந்த காட்டில இருப்பது உடைய நிலம். இந்த இடம் உனக்கு யாருக்கு சொந்தமான இடம்? எது? இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். அப்படி சொல்லுங்க. கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? என் முன்னோர்கள். அப்ப கொடுத்தா இல்லையா? சரி. அதே போல உனக்கு சொந்தமாக்கப்பட்டப்பறம் நீ கொடுக்கலாம் இல்லையா? யாருக்கு கொடுக்கலாம்? அதே போல அந்த தேசத்தை அளந்து கொடுத்தா இல்லையா துரியோதனன்? இல்ல யார் இருமா யாருடைய சொத்து கேக்குற? ஒருத்தனுக்கு இருங்க, நீ கேட்ட பிரகாரம் ஒருத்தனுக்கு பத்திரம் பதிச்சு பட்டா போட்டு எழுதி கொடுத்தாச்சு இடம்னா உனக்கு சொந்தம் கொடுத்தாச்சு. அப்ப கொடுக்கற வந்து என்ன தடை இருக்கு? சரி
என்ன தடை இருக்கு? அப்படி பார்க்கும்போது ஆறடி நிலைமை சொந்தமாடா அப்படின்னு எனக்கு வாழ்க்கை இடாம அதத்தான் சொல்றேன். ஆடி அடங்கினாத்தான் வாழ்க்கை. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? யாருக்கு எதுவும் சொந்தம் இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, வாழ்ற வரைக்கும் இருக்கக்கூடிய வீடு வாசல் அப்படி என்னது அப்படின்னு நிரூபிக்கப்படுகிறது மக்கள் மத்தியில. எதுக்கு சொன்னீங்க ஆடி அடங்கு வாழ்க்கையிட ஆறடி நிலைமை சொந்தம் இல்ல? அந்த சொன்ன ஆறடி இல்ல, அதுக்கு முன்னால சொன்ன சட்டப்படி பார்க்க போனா தட்டு கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம். அப்புறம் 2 அடி குறைந்து 6 அடிக்கு வந்துச்சு. கடைசியில 6 அடி இன்னைக்கு இருக்கிறதா? அரை அடி கூட சொந்தம் இல்ல. ஏன்னா புதைப்பதற்கு கூட இடம் இல்லாத உலகத்துல இயந்திரத்துல கொடுத்து மனிதன் உடைய சாம்பலா கொண்டு வர நொடி பொழுதுல கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு வராம முன் வடிச்ச சோறு கலனி பானையில விழுந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. முன் வடித்த சோறு கழுநீர் சட்டியில தான் விழு. வேற எங்க விழுது? மூஞ்சருக்கு கள்ளி பானையில சம்மந்தம் இருக்கா? சரி. அங்காடிக்காரி சங்கீதம் படுத்தினா வெங்காயம் கருவேப்பிலை கதை பத்தியா நீ பேசுற? என்ன அங்காடிக்காரிய சங்கீதம் எப்படி பேசுற? அங்காடிக்காரி என்பவள் யாரு? அங்காடிக்காரி என்பவள் யாருன்னு உங்களை கேட்கிறேன். காய்கறி விற்கக்கூடியவ அவள்கிட்ட போய் சங்கீதத்தை பத்தி கேட்கறது போல தப்பு இல்லையா? அதே போலவே நீங்க சொன்ன கதை இப்ப என்ன பேசுறீங்க? என்ன முன்வடிக்கு சோறு கலனி பானையில விழுந்த கதையை பேசாதீங்க என்று. ஏன்னா அது கலனி செட்டானே விழுக, அப்புறம் அந்த கதையை பேசாத எப்படி விழுகாம போவேன்? உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மண்ணால் வந்தது மகாபாரதம் சொன்னாங்க. எந்த மண்ணால வந்துச்சு அப்படின்ற விஷயம் இருக்குது. உண்மைதானே? காட்டுனா மானம் போச்சு, காட்டலைனா பிராணம் போச்சு. என்ன காரணம்? காட்டினால் மானம் போச்சு. இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமன் சொன்னீங்களா? அப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்களா கதையை சொல்றீங்களா? அப்படி பார்த்தா பெண்ணால் வந்தது ராமன் நான் ஏத்துக்க மாட்டேன். என்னால் வந்தது ராமாயணம். எப்படி சொல்றீங்க பாப்போம்? சொல்லுங்க பாப்போம். சதா சர்வகாலமும் உங்களுக்கு போல காட்டுக்குள்ள இருந்தா வழிப்பறி கொள்ளைக்காரன். சரி. யாரு? ரட்சகன். அப்பேற்பட்ட ரட்சகனாகப்பட்ட என்ன பண்ண? உன்ன மாதிரி பொம்பளை வாசலுக்கு பிடிச்சு அறுத்துட்டு விட்டுருவேன். எதை? நகை நட்டுகளை கொள்ளை அடிப்பேன். அறுத்துக்கிற நகையை போய் அறுப்பாங்களா? ஆமா. அப்புறம் வராத நகை என்ன பண்ணுவேன்? அது சரி. விடுங்க முடியும். கத்தி கம்பெல்லாம் நீங்க தான் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? எடுக்கலாமே. ஆயுத உலகத்துல பெரிய ஆயுதம் எதுமா? அப்படி அத்தனை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கொடுத்து கடைசியில் என்ன பண்ண? குடும்பத்துக்காக வருமானத்தை நான் காப்பாத்துன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என்னாச்சு? அந்த வழியாக நான் வரும்பொழுது என்னையும் வழிமறிக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட ஏதாவது இருக்கும்னு சொல்லி பிடுங்க ஆரம்பிச்சேன். அப்பதான் சொல்லி யாருக்காக எதுக்காக நீ இந்த திருட்டு தொழிலை பண்ணும்போது என் குடும்பத்தை நான் காப்பாத்துறதுக்காகவே சாமி நீண்ட நாள இந்த தொழில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நான் கேட்டு இந்த நீ செய்யற உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு குடும்பம் சம்மந்தப்படுமா? படாதுடா அப்படின்னு. அது எப்படி சாமி படுமே? ஏன்னா நான் இப்படிப்பட்ட திருட்டு தொழில் நான் பண்ணக்கூடிய வருமானம் என் குடும்பத்துக்கு தானே சாப்பாடு உணவு பட்ட பதார்த்தங்கள் அனைத்துக்கு நான் உதவுது. அப்ப அதுல பாவம் இருக்குன்னு சொன்னேன். எங்க நீ உன் குடும்பத்துல போய் கேட்டாங்க. அப்ப போனே ரட்சக பெத்த தாய் தக்கா தங்கச்சிட்டு போறேன் கேட்டேன். நான் கொண்டு வரக்கூடிய வருமானத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு. அதே போல நான் அதை வந்து திருடித்தான் கொண்டு வந்தேன். இதுல உங்களுக்கு பங்கு இருக்காரு கேட்டோம்னா ஏப்பா ஒரு ஆம்பளையா பிறந்தது இருக்கக்கூடிய பொண்டாட்டி பிள்ளை விட்டு தாய் தங்கச்சிகளுக்கு காப்பாற்றுறதுக்காக சம்பாரிச்சு போடுறது கடமை. அதுக்காக நீ திருடின பாவத்துல எங்களுக்கு அப்புறம் பங்கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல. அப்பதான் மறுபடியும் சொன்ன சாமி என் குடும்பத்துல வந்து பாவத்தொழிலுக்கு பங்கெடுக்க மாட்டாங்க. இப்ப தெரியுதா யார் யாருக்கு என்னது பாவம் செய்யறானோ அதற்கான தண்டனை அவன் தான் அனுபவிக்கணும். அப்ப தண்டனை அனுபவிக்க என்ன செய்யணும்? சாமி அப்ப இதுக்கு வேற வழி இல்லையா? அப்ப மோட்சத்தை நான் கொடுக்கறதுக்கு சொல்றேன்டா அப்படின்னா நீ ஒரு நாமத்தை சொல்லி நாமத்தை சொல்றான்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த நாமம் வாய் நுழையில. என்ன நாமம்? அத ராமநாமம். அந்த ராமநாமத்தை சொல்ல முடியல. ராமன் சொல்றான்னு சுருக்கமா சொல்ல உடனே அதையும் சொல்ல தெரியல. எதிர்த்தாப்புல ஒரு மரத்தை காட்டேன். என்ன மரம்னு கேட்டேன். மரான்னு சொன்ன. சொல்றேன் இந்த மரத்தை விட்டு மரான்னு சொல்றானா? மரா என்று வந்து விட்டது. இது எந்த யுகத்துல நடந்தது? கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகத்துல இருங்க. கிரேதாயுகத்துல என்ன கதை? கிரேதா வந்து அரிச்சந்திர கதை. திரேதாயுகத்துல என்ன கதை? ராமாயணம். துபாபரயுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்தன் கருணை கந்த புராணம். நான் என்ன சொல்றேன்னா அதாவது ஒருத்தன் வந்து வழிபோக்க திருடனாக இருக்கின்றான். அவனை ராமனுடைய மரான்னு போய் சொல்லி மரான் உலகத்துல அப்பா ராமா என்னடா அப்படி பண்றீங்க அட ராமா அப்படின்னு சொல்றது எதுக்கு? வாழ்க்கையில வந்து 30 கடவுள்கள் இருக்கிறாங்க, தெய்வங்கள் இருக்கிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். காக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து மனித அவதாரத்துல வந்திருக்கிறாரு ராமாயணத்துல. அந்த ராமனுடைய பேரை வைத்தால் அவர்களுடைய குணமும் அவர்களுடைய பொறுமையும் அந்த மகாவிஷ்ணு போல இருக்க வேண்டும் அப்படின்றதுனாலதான் ராம எப்போதுமே வெளிப்படையா சொல்லணும்னா சாந்தமான குணை உடையவர்களா இருப்பாங்க. ஒரு முனிவர் போறாரு, பிரம்மனுக்கு கோயிலே இல்லை அப்படின்ட்டு வந்துறாரு.
அதே சமயத்துல சிவனுக்கு உருவமே இருக்க கூடாதுன்னு வந்துறாரு. மகாவிஷ்ணு கிட்ட போனாரு, அவரு கண்டு காணாம இருக்கிறாரு. போய் எட்டி நெஞ்சில உதைக்கிறாரு. மகாலட்சுமி கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப நெஞ்சில இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் கோவிச்சுக்கிட்டு போனதுனால இல்லங்க பத்மாவதிய பிறந்தா சீனிவாசனா இருந்து ஏழுமலையான் ஆட்கொண்டேன். இல்ல நான் அந்த கதை முழுசா சொல்லவில்லை. கேளுங்க. இல்லங்க உங்களுக்கு உதாரணம் தான் சொல்றேன். அந்த பெண்மணி ஆகப்பட்டவ போயிட்டா உதைச்சவங்க உதை வாங்கினவங்க என்ன செய்வாங்க? வலிக்குதே என்னப்பா அப்படி உதைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவரும் என்ன செஞ்சாரு? மகாவிஷ்ணு என்னை உதைத்த தங்கள் பாதம் நோக்கி விட்டதோ, கால் வலித்து விட்டதோ அப்படின்னு காலில இருக்கக்கூடிய கண்களை பிடுங்கி அவருடைய அகத்தை அளித்தாரு. பிரிங்கு முனிவர் என்று சொல்லக்கூடிய அகத்தை அளித்தாரு. அதே போல கேளுங்க கேளுங்க மகாவிஷ்ணுடைய அந்த மகாவிஷ்ணுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய ராமனை மரா 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 என்று சொன்னால் அந்த ராமருடைய குணம் வந்து சாந்தமாகி ஒரு மனிதன் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து மாயை அப்படின்னு உணர்ந்து ஒழுக்கு நெருக்கி வருவான் என்று காண்பிப்பதற்காக அந்த கதை சொல்லப்பட்டது. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். ஒரு கதையை கேட்டு அதுக்கு பதிலே வரலையே. என்ன சொல்றீங்க? மண்ணால் வந்தது மகாபாரதம் இல்லையா? சரி. அந்த மகாபாரதத்தின் உனக்கு எடுத்துக்காட்டு தான் ஒரு கேட்டேன். சரி. உனக்கு இப்போதைக்கு வாழைப்பழத்தை நான் உரிச்சு கொடுத்துருக்கிறேன், சாப்பிடுறதுக்கு நீ தயங்கிட்டு இருக்க. அதத்தாங்க நான் சொல்றேன். மண்ணால வந்தது மகாபாரதம், நீங்க வந்து பெண்ணால வந்தது ராமாயணம்ன்றது மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. அந்த பெண்ணுக்கே உண்டானதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு முனிவராகப்பட்டவர் இருக்கிறாரு. யாரு? சத்தியாகப்பட்டவ. சிவனும் சத்தியும் சேர்ந்து இருக்கிறாங்க. ராவணேஸ்வரன் என்ன செய்யறான்? அழிக்க முடியாத வரத்தை வாங்க சிவனுக்கிட்ட போறார். அப்படி சிவனுக்கிட்ட போகும்பொழுது போய் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே அழிக்க முடியாத வரத்தை வாங்குறான். மகாவிஷ்ணு காக்கக்கூடிய கடவுள், நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் அந்த மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு? வண்டா உருவெடுத்து அங்கே ராவணேஸ்வரன் காதுக்குள்ள போய் குடைகிறார். அப்படி குடைத்த காரணத்தினால என்ன கேட்டாரு? உங்க மனைவி அழிக்க முடியாத வரவாங்க வந்தவன், உங்க மனைவியை கூட அனுப்பி வைங்கன்னு சொன்னோம்னா இந்த பார்வதி என்று சொல்லக்கூடிய மனைவியே சிவபெருமான் அனுப்பி வச்சுட்டு அந்த கூட்டிட்டு போடா சத்திடா, இந்த தாயை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னாரு. அப்படி கூட்டிட்டு போகும் பொழுதுதான் எதிரிலே நாரதர் என்று சொல்லக்கூடிய நீங்க வர்றீங்க. என்னமா கொடூர அரக்கனோட போறீங்களே, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சாபம் கொடுக்குறாங்க. யாரு? ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த தாய் சாபம் கொடுக்குறாங்க. எல்லாமே அவன் வந்து அழிக்க முடியாத வர வாங்குறேன், அவன் தவ இருக்கேன், ராவணேஸ்வரன் தவ இருக்கேன், கஞ்சி தண்ணி குடிக்காம உடம்புல பூச்சி புழுகுறதுதான் போகணும் அப்படின்னு ஊர்த்துக்கிட்டு போகுது. அதெல்லாம் வைத்து விட்டு அவன் தவ இருந்து வரத்தை வாங்க வர்றேன். அந்த வரத்தை கொடுக்கறது அவரு, வாங்குறது இவன். ஆனா மகாவிஷ்ணு என்ன செஞ்சாரு? வண்டா உருவெடுத்து காதுக்குள்ளே போய் நுழைஞ்ச காரணத்தினால உங்க மனைவியை கொடுன்னு கேட்டேன், என் வீட்டுக்காரர் அனுப்பி வச்சுட்டாரு, பின்னாடி போய்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் பொழுதுதான் அப்பதான் அந்த சத்தியாகப்பட்டவள் சாபம் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பாருங்க, இந்த மகாவிஷ்ணு செஞ்ச சூழ்ச்சினால தானே நான் இந்த கொடூர அரக்கனோட போறேன். நீங்க வேணா பாருங்க, இந்த மகாவிஷ்ணு பூலோகத்துல ராமரா பிறப்பாரு, அவங்க மனைவி சீதா அங்கே பிறப்பாங்க. அந்த சீதையை இதே ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போவான், இதுதான் விதி அப்படின்னு அந்த பெண்ணாகப்பட்டவ சொன்ன காரணத்தினாலதான் அங்கே மிச்சம் மீதி என்று எப்படி முதற்பிறவில கர்ணனாகப்பட்டவன் 99 கவசம் துண்டிக்கப்பட்டு சூரியன்ல ஒரு கவசத்தோட போய் ஐக்கியமாகிறான். பிறகு நரநாராயணனாகவும் இந்த நாராயணன் கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுத்து ஒரு கவசத்தோட போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு தான் மகாபாரதம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஒரு கவசத்தையும் கவச குண்டலத்தை இந்திரனாகப்பட்டவனை கவி செல்ல வச்சாங்க. அது போல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ற வந்த வேலையை பாருங்க. வந்த வேலைன்றது அடுத்த கட்டம். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டாச்சுன்னு கேட்டா சாப்பிடல, ஒரே வார்த்தை பதில் முடிஞ்சு. நான் சாப்பிடல. நான் என்ன கேள்வி கேட்டேன், என்ன நீ என்ன பதில் சொன்ன? அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. எங்க ராமனாகப்பட்டவே சீதை இழந்ததுக்கு காரணம் என்ன கேட்டனா? சரி. இல்ல நரநாராயண அவதாரம் எடுப்பதற்கு என்ன காரணம் கேட்டனா? சரி. இல்ல வந்து கர்ணனாகப்பட்டவனை பத்தி உண்மையா கேட்டனா? கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ சொன்ன வாசகம் காட்டினால் பிராணம் போச்சு, காட்டலைனா பிராணம் போச்சு. இதைத்தான் நான் கேட்டேன். அப்புறம் வந்த விஷயத்தை பாருங்கன்னா, நீ எனக்கு பதில் சொல்லினா உனக்கு நான் தக்க பதில் நான் கொடுத்திருப்பேனே. அப்படி பார்த்தா 1000 நீங்க சொன்னீங்கல ராமன்னு, இந்த ராமனை பத்தி நடைமுறை ஒரு விஷயம் நடந்துச்சு. சரி. இந்த ராமனாகப்பட்ட மகாவிஷ்ணு அவதாரங்கள் தானே. சரி. இன்னைக்கு மதுரையில பெரிய திருவிழா இது. மீனாட்சி அம்மனுக்கு
அது மீனாட்சியுடைய திருக்கல்யாணம். சரி. சித்திரை திருவிழா என்பது எதை வச்சு நடக்கும்? வைகை ஆற்றிலே கள்ளழகர் இறங்கணும். வேற எந்த விஷயத்தை சொல்றீங்க? அந்த விஷயத்துல வந்து நடந்துச்சு. ஒவ்வொரு நீங்க சொன்னீங்களேமா, ராமன் சீதை ஒருவனுக்கு ஒருத்தி உத்தமமான வாழ்ந்த காலகட்டம். என்ன பண்ண தெரியுமா? மகாவிஷ்ணு ஆகப்பட்ட கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கணும். அந்த இரவு நேரத்துல தல்லாகுளம் ஒரு இடத்துல பெருமாள் கோவில், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர் சேவை ஒன்று நடக்கும். அந்த எதிர் சேவையில வந்து கள்ளழகர் அழகுமலையில இருந்து வந்துட்டாரு, காலையில ஆத்துக்குள்ள இறங்கிடுவாரு. ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம ஆத்துக்குள்ள போய் பார்க்க முடியாது, பாடி போவோம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு. யார் பொண்டாட்டிய? அவன் ஒரு புருஷன் பொண்டாட்டி. சரி, கூப்பிட்டுக்கிட்டு போய் நம்ம போய் பெருமாளை கும்பிட்டு சொல்லி வாரான். வந்தவன் என்ன பண்றான் பார்த்தா அதிகபட்சமான கூட்டம். இந்த கூட்டத்துல நாம போக முடியாது, ரெண்டு பேரும் ஒற்றுமையா வரிசை பிரிச்சிருக்காக. பெண்கள் வரிசையில் நீ வா, ஆண்கள் வரிசையில் நான் வர்றேன். ரெண்டு பேரும் ஜாமியை கூட ஒண்ணு சேர்ந்து வீட்டுக்கு போறோம்டாச்சு. இவன் பெண்கள் வரிசையில் வந்தா, புருஷன்காரன் ஆம்பளை வரிசையில் வந்தேன். ரெண்டு பேரும் ஜாமியை கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டு முடிச்ச உடனே வெளியில வந்து பார்த்தாச்சுன்னா பொண்டாட்டியை தவற விட்டுட்டேன் கூட்டத்துல. யார்? புருஷன்காரன். அப்ப பக்கத்துல வெள்ளை இந்த கோலத்தோட ராமன் கோதண்ட ராமனாக காட்சி கொடுக்கிறார். இவன் பெரிய ராம பக்தன், பெருமாளுடைய பக்தன். போய் கேட்கிறேன், ராமா ராமா பெருமாளே, நீ எடுத்த அவதாரம் தானே ராம அவதாரம்? ராமா ஒன்றாவது கேட்கிறேன், உன்னை தரிசிக்க வந்த இடத்துல என் பொண்டாட்டியை நான் பறிகொடுத்து நிக்கிறேனே, எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கண்டுபிடிச்சு கொடுறா அப்படின்னு. உண்மையான பக்தனுக்கு கடவுள் என்னைக்கு நேரடியா பேசுவாரு. அப்ப ஒரு வார்த்தை பெருமாள் ராமி பேசினாரு. ராமி நேர பக்தன் பேச ஆரம்பிச்சாரு. என்னப்பா சொல்ற? ஒரே வாசகம் உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கும்னா பக்கத்துல வந்து ஒரு தெரியாம ஆஞ்சநேயன், அவனை போய் கும்பிடுறா அப்படின்னாரு. யார்? ராம நேரடியா பேசுறாரு. அப்ப இவன் கேட்கிறேன், நான் உங்க பக்தி, நீங்க ஏங்க அவரை கும்பிட சொல்றீங்க? ஆனா போடா, ஏன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தவனே அவன் தான்டா அப்படின்னா. உண்மை. ஆக நீங்க சொன்னீங்களே, ராமன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வானவங்க இருக்கணுமா? இந்த உலகத்துல இல்லங்க, இந்த உலகத்துல 1000 தெய்வங்கள் இருக்கு. உண்டு. வாகனத்துல இப்படி போய்கிட்டு இருக்கிறோம், காச வாகனத்துல இருந்து அப்படி எரிஞ்சிட்டு போவாங்க. அந்த கோயிலுக்கு கூட ஒரு வரலாறு இருக்கும். இருக்கு. உலகத்துல படிச்சு கிட்டவங்களும் இருக்காங்க, படிச்சு கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாம் தெரிந்தவர்கள் உலகத்துல இருக்காங்களா? எல்லாம் தெரியாதவங்க கிடையாது. இந்த மரத்தை வைத்தவர் யார்? இந்த மரத்தை பூமியிலே முதலை நட்டவர் யார் அப்படின்னா யாருக்கு தெரியும்? சிலருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்காவது ஒருத்தருக்கு தான் தெரியும். தெய்வங்களை ஒவ்வொரு இடத்திலையும் முக்குலையும் இருக்குது, வீதியிலையும் இருக்கின்றது, வீட்டுக்கு முன்னாடியும் இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. அப்படி துரும்புல இருப்பதுக்கு எடுத்துக்காட்டா பிரகலாதனாகப்பட்டவன் என்ற நரசிம்ம அவதாரத்திலே என்று சொன்னானே. அப்பேற்பட்ட பொதுவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த கதைகளைத்தான் நம்ம இப்ப பேசிக் கொண்டு இருக்கின்றோம். நீ காட்டினா மானமத்தின் சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லங்க, காட்டினால் மானமத்தி நீங்க வந்து கேள்வியை கேட்கறீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நான் கேட்கிற மாதிரி வரும். நீங்க கேட்கறது கேட்காத அடுத்த கட்டம். ஏன் ஏன்னா கேட்க மாட்டேன், கேட்க வேண்டாம்ன்றீங்களா? கேட்க வேணாம்ன்றது என்னுடைய கடமையில என்ன கேட்கலாம். சரி, தாய்க்கு 5 கணவன், தாய்க்கு 5 கணவன், மாமியாளுக்கு 5 கணவன், மருமகளுக்கு 5 கணவன். அது பஞ்சமாண்டவர்கள் குந்திக்கு பாஞ்சாலிக்கு. அது கணவன் எப்படி சொல்ல வச்ச? உயிர்களை வந்து ஏன்னா ஆண்களை அவதார புருஷர்கள் என்று சொன்னார்கள். கணவன் என்று எப்படி சொல்ல போச்சு? கணவன் என்ன அர்த்தம்? முதல்ல என்ன? கண், அவன் கண்ணை போல் காப்பாற்றக்கூடியவன். கண்ணை இமை காக்குதலையா? அதே போல கட்டுன பொண்டாட்டி எவன் ஒருவன் காப்பாற்ற கண் காப்பாற்ற கண் அவன், அவன் தான் கணவன். இதே கணவனுக்கு உண்டான அர்த்தம். மேலாப்புல அப்படியே சொல்லிக்கிட்டு உங்க நேரத்தை கடத்திக்கிட்டு வாங்க. இது நேரத்தை கடத்துறதா? நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு வந்த வேலையை பாருங்க. உனக்கு நான் புருஷ பார்க்க வந்திருக்கேன். எனக்கு புருஷ பார்க்கறது நீங்க யாரு? நான் உனக்கு சித்தப்பேன். சித்தப்பனா இருந்தாலும் அது மத்தப்பனா இருந்தாலும் முத்தப்பனா இருந்தாலும் பாத்துக்கலாம். போன ஆளை பத்தி பேசல, இருக்கிற ஆளை பத்தி பேசுமா. உலகத்துல எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். அதத்தை சொல்றேன், அங்க போறதுக்குள்ள நீ காரியத்தை பார்க்கணும்ல. அப்படி காரியம் இது பையனா வெறும் காற்றடித்த பையனா தூங்கையில விடுகின்ற முச்சு சுதி மாதிரி போட போச்சுறானே. ஆடு நடையுது ஓனா எழுதகைய உங்களுக்கு அக்கறை. ஏங்க ஆடு நடைஞ்ச ஓனா எழுதனே அப்பகாரி அல்லவா? இல்ல எதுக்கு? ஏன்னா ஆட்டு கறியை திங்கிறதுக்கு நாயை காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப நனைஞ்சு போனா கறி சலசலத்து போகும் சொல்லி ஓனாய்க்கு வர்த்தம் செய்யும். அதே போல ஒரு குமரி பிள்ளை பக்குவமா இருந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவன் கண்டு திரிக்க போனா எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வர்த்தம் செய்யும். மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. அவன் தான் முருகன். யோசிச்சு பாக்குறேன். முருகன் அவன் தான். முருகனா? ஆமா. எந்த முருகன்? நம்ம பழனிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், வாயுமலை முருகன். தெய்வமா வச்சிருக்கேன். தெய்வம் தான் முருகன். தெய்வத்தை எப்படி கட்டி? கணவனே கண்ணண்டா தெய்வம். கணவனே கண்ணண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. புருஷனை காலையில 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு காலை தொட்டி வணங்க வேண்டும் அப்படின்னா அந்த புருஷன் தகுதியானவரா இருக்கணும். அப்ப பொண்டாட்டியை உட்கார வச்சுட்டு சம்பாரிச்சு போடுற ஆண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து பெண்களை உழைத்து சாப்பாடு போடு, நான் தூங்குறேன் ஜோம்பேறி அப்படி இருக்கிறாங்க உலகத்துல. அப்பேற்பட்ட ஆண்களை வணங்க மாட்டார்கள். ஆண்களுடைய லட்சணம் என்ன என்று
கட்டின மனைவி, தாய், தகப்பன், தங்கை அத்துணை பேர்த்தையும் உட்கார வைத்து அவர்கள் வீட்டை விட்டு வெளில போகாம உழைத்து அவர்களை பக்குவமாக பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஆண்கள் கையில் இருக்கு. இப்படி சொன்ன பத்தியா? சரி. இத்தனை விஷயம் அந்த நான் சொல்ற முருகனுக்கு உண்டு. அப்படியா? அம்மா அப்படி உன்னை உட்கார வச்சு காப்பாத்துவேன், படுக்க வச்சு காப்பாத்துவேன், நிக்க வச்சு காப்பாத்துவேன். நீதான் எதிர்பார்த்த. சரி, மாப்பிள்ளை பேர் சொல்லு. அப்படி அதென்ன மொழின்னு சொன்னேன். முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒருபாடு மெல்லுமே தெரியும் சொன்ன. உன்னையும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கூட்டி காட்டி மனமடித்து காட்டுகிறேன். அக்காலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கள் உனக்கும் தந்தனுக்கு மனமடித்து வைக்கவில்லை என்றால் அடியே நாரத மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். சத்தியம் போங்க, ஓடி போங்க. சாமி வந்து மாப்பிள்ளை தான் பார்த்ததுக்கு அவரை விரட்டிக்கிறீங்கம்மா? இல்லங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம். மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டேங்க வந்து சாமி பார்த்தா நல்லதமா பார்த்தது. முருகனை தேடி வந்திருக்கிறேன். முருகப்பெருமானை மனதுக்குள் நினைக்க வேண்டும். மக்களுக்கு எனக்கும் காட்சி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும். கனி என்று மணியை வீணாக்கி வள்ளியத்தான் பார்த்தேன். வள்ளியை பார்த்து எடுத்து சொன்னீங்களா? சொன்னேன். வள்ளி என்ன தெரிவித்தார்? எதை சொன்னாலும் மறுக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார். அவருடைய உறவை நாம் ஏற்படுத்த வேண்டும். சீக்கிரமாக வள்ளியை சிந்திக்க வேண்டும். சீக்கிரமாக வந்து விட்டது. உண்மைதான் ஐயா, சென்று வாருங்கள். ஆனால் சற்று ஒரு பொறுமையான காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும். அந்த பொறுமைக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு வேலை. என கருமாறி மகன் உருமாற வேண்டும். அப்பதான் காரியம் கைகூடும். என காரணத்தினால் சாதி அபிமானம் சன்னியாசி கொண்டிருப்பார்கள். அதை போன்று அவர்கள் வசிப்பது வேடுபகுலம். அந்த குலத்திற்காக தாங்கள் ஒரு வேட உருவம் கொண்டு ஒரு மாநிலத்தில் செல்வது சென்று காதல் வழக்குகள் பல புரிந்து திருமண கோலத்தை காட்டியத வேண்டும். கலிங்க போட்டு மண்ணிலே வேடனாக கலிமல மக்கள் எல்லாம் கந்தனுடைய திருமணத்தை கண்டரசிக்க வேண்டும். வேடனாக சென்று அம்மாதை கண்டு அன்போடு கொண்டு வந்து தங்களுக்கு முடிவரே தாங்கள் திருமணத்துக்கு வர வேண்டும். கண்டிப்பான முறையில் தாங்கள் வரும்பொழுது நீங்க என்ன ஒன்று வருவீர்கள்? பாமாலை பாடி பூ மாலை 2 சேர்த்து 3 மாலை கரண் கொண்டு வந்து சேர்க்கிறேன். 3 மாலை கொண்டு வரும் தங்களுக்கு என்றென்றும் மரியாத புகழ் மாலை நான் உங்களுக்கு என்று வாருங்கள். கந்தனின் காதல் மனம் எளிதாக நிறைவேற வேண்டும். கலியமங்கல மக்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தை கண்டு ரசிக்க வேண்டும். இந்த கழகப்பிரின் எடுத்த திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்று விட்டால் மனிதன் நினைப்பதெல்லாம் நடக்குமா என்பது ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்வோம் என்ற கருத்திலே மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று
வீணாகி வள்ளியத்தான பார்த்து வள்ளியத்தான் பார்த்தேன். வள்ளியை பார்த்து எடுத்து சொன்னீங்களா? சொன்னேன். வள்ளி என்ன தெரிவித்தார்? எதை சொன்னாலும் மறுக்கிறா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார். அவளுடைய உறவை நாம் ஏற்படுத்த வேண்டும். சீக்கிரமாக வள்ளியை சிந்திக்க வேண்டும். சீக்கிரமாக வந்து விட்டது. உண்மைதான் ஐயா, சென்று வாருங்கள். ஆனால் சற்று ஒரு பொறுமையான காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும். அந்த பொறுமைக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு வேலை. ஏன்னா கருமாறி மகன் உருமாற வேண்டும். அப்பதான் காரியம் கைகூடும். சாதி அபிமானம் சன்னியாசி கொண்டிருப்பார்கள். அதை போன்று அவள் வசிப்பது வேண்டுபகுலம். அந்த குலத்திற்காக தாங்கள் ஒரு வேட உருவம் கொண்டு ஒரு மானியத்தில் செல்வது சென்று காதல் வழக்குகள் பல புரிந்து திருமண கோலத்தை காட்டியிட வேண்டும். கலிங்க போட்டுக்கொள்வர் மண்ணிலே வேடனாக கலிமல மக்கள் எல்லாம் கந்தருடைய திருமணத்தை கண்டரசிக்க வேண்டும். வேடனாக சென்று அம்மாதை கண்டு அன்போடு கொண்டு வந்து தங்களுக்கு முடிவரே தாங்கள் திருமணத்துக்கு வர வேண்டும். கண்டிப்பான முறையில் தாங்கள் வரும்பொழுது நீங்க என்ன ஒன்று வருவீர்கள்? பாமாலை பாடி பூ மாலை 2 சேர்த்து 3 மாலை கரம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். 3 மாலை கொண்டு வரும் தங்களுக்கு என்றென்றும் மரியாத புகழ் மாலை நான் உங்களுக்கு சென்று வாருங்கள் ஐயனே. கந்தனின் காதல் மனம் எளிதாக நிறைவேற வேண்டும். கலியமலங்கள மக்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தை கண்டு ரசிக்க வேண்டும். இந்த கழகப்பிரியை எடுத்த திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்று விட்டால் மனிதன் நினைப்பதெல்லாம் நடக்குமா என்பது ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்வோம் என்ற கருத்திலே மனிதன் நினைப்பதும் வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டே